வெயில் வந்தாலே ஃபர்ஸ்ட் தோன்றது குக்கும்பர். ஆனா பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்ப குக்கும்பர் அரைச்சு நல்ல சாஃப்டா ஸ்பாஞ்சியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லா இந்த கிரீன் தோசை பண்ணி கொடுங்க. கண்டிப்பா டிஃபன் பிளேட் காலி ஆயிடும். 1 கப் இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 கப் தண்ணி, 1/8 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 கப் சாதம், கைக்குத்து கொத்தமல்லி, காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகா, ஃப்ரெஷ் இஞ்சி இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. நான் ஜிஞ்சர் பவுடர் சேர்த்திருக்கேன். தாராளமா 1/4 கப் தேங்காய் நல்லா ஊற விட்டுட்டு 250 கிராம்ஸ் மினி குக்கும்பர் சேர்த்திருக்கேன். இதை மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு தாராளமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மாவு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் புளிக்க விட்டுருங்க. உடனே வாக்கணும்னா பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. உளுந்து ஆட் பண்ணலங்கிறதுக்காக மாவு பொங்காது, ஆனா புளிக்கும். ஆயில் தடவி இருக்கிற தோசை பேன் சூடானோடனே தண்ணி தெளிச்சுட்டு தாராளமா ஒரு கரண்டி மாவு எடுத்து மெல்லிச தோசையா ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. செட் தோசை வாப்போம்ல அந்த மாதிரி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மேலால நல்லெண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பக்கம் குக் ஆனோடனே திருப்பிட்டு 2 பக்கம் நல்லா குக் பண்ணிட்டு சுட சுட குக்கும்பர் தோசையோட தாராளமா கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும்.